ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஹயா வந்து பெரியம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. சனம் வந்து சொல்ல வேணான்னு சொல்லியும் ராகத்து மனசு கேட்காம அவகிட்ட சொல்லிட்டான் போல். பெரியம்மாவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான் அவங்கள விட்டுட்டு தனியாக போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் டாக்டர் தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் நீ வந்து கவலைப்படுற ஹயான்னு கேட்டால், நான் என் அக்காவை இப்போ உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவளோட ரூமில் இருக்கா. அதாவது அவள் சமயக்காரியாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ரூமில் தங்கியிருந்தா இல்லையா, அந்த ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் அப்படி என்ன தப்பாக பண்ணிட்டேன், அவரோட பர்த்டே வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதனால நான் அவருக்காக கேக் ரெடி பண்ணி கொடுத்தேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லனா கூட பரவாயில்ல, இன்னும் இப்படி ஹேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, என் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. அப்போ அங்கே அந்த ஆஸ்மாங்கிற பொண்ணு அங்கே வந்து, நீ எதுக்காக இந்த ரூமில் இருக்க, நீ ஆகிலோட ரூமில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ரூமை விட்டு வெளியே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இதை பற்றி மாபேகமுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறா. நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லி வைக்கிறா. சரி ஓகே, எல்லாமே சீக்கிரமாக நடந்துருச்சுல, அதனால தான் ஆகில் ப்ரோ இப்படிலாம் நடந்துட்டுருக்காரு, அவர் கண்டிப்பாக மாறுவார், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. இதெல்லாம் கதவுக்கு வெளில நின்றுக்கிட்டு இந்த அங்குளும் ஆண்டியும் ஒட்டு கேட்டுட்டு, நான் தான் சொன்னேன்ல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ உயிலுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இப்போவே இந்த விஷயத்த வந்து நான் லாயர் கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டியோ குரலை மாற்றிட்டு அந்த லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுது. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் நீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஆகிலுக்கும் சனமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது சுத்த போய் அவங்க ரெண்டு பேருமே ட்ராமா போட்டுட்ருக்காங்க, உயிலுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமான மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவும் நல்லா போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இது நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டால், நீங்கள் வேணால் வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கணும் கல்யாணமானா, ஆனால் ஆளுக்கு தனித்தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, சனம் இன்னுமே அவளோட அந்த சர்வன் ரூமில் தான் தங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொளுத்தி போட்டு விடுறா. உடனே வக்கீலுக்கோ சந்தேகம் வந்துடுது. இந்த பக்கம் ஹயாவும் சனமை பார்க்கணுன்னு சொன்னா இல்லையா, ஸோ அதனால சனமுமே வந்திருக்கா. அக்காவை பார்த்துட்டு அவளோட மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அவளோட கெட்டப்பை பார்த்துட்டு ரொம்ப இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னக்கா நடக்குது இங்கே, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. என்ன சொல்கிற, எப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவ்வளோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மொத்த விஷயத்தையும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிட்டா போல். அப்படியே எங்கள் சீன் கட் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயினி அவளோட வீட்டுக்கும் வந்துட்டா. அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும் போது அங்கே அந்த வக்கீலும் வந்துட்டுருக்காரு. என்னாச்சு சார், நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயமா பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஆகில் எங்கன்னு கேட்டால் அவர் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டால், ஆகிலுக்கும் சனமுக்கும் நடந்த கல்யாணம் ட்ராமாவாமே, அது உண்மை கிடையாதாமே, அவங்க அந்த கல்யாணத்தை சொத்துக்காக தான் பண்ணிக்கிட்டாங்களா, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலேயே தனித்தனி ரூமில் வந்து தங்குறதாக நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலாம்பரியும் அந்த வக்கீல் கிட்ட, இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னான்னு கேட்குறா. அதெல்லாம் விடுங்க, நான் கேள்விப்பட்டது உண்மைதானே, அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனி ரூமில் தான் தங்குறாங்களா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ட்ராமா தான் போடுறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கான் ஆஃபீஸ் விட்டு. என்ன வக்கீல் சார், நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க, பேப்பர் ரெடி பண்ணிட்டீங்களா, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தீங்களான்னு கேட்டால், இல்லை நீனும் சனமும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அது ட்ராமா தானே, நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா, சொத்துக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு பேபி நீ வா, நீ இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்காக வெயிட் பண்ணாதுன்னு, அப்புறம் ஏன் இன்னும் நீ வந்து இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு பாசமா வா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல், வக்கீல் சார் உங்களுக்கே எப்படி தோணுது நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிற மாதிரி, என்னோட பொண்டாட்டியை நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு, என்னோட ட்ரெஸ் அங்கே பெட்டில் இல்லையே பேபி, நீ அதை எடுத்து வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கோ ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க வக்கீல் சார், நாங்கள் வந்து எதுக்காக நடிக்கணும், இவன் என்ன காதலிக்கிறேன், நான் அவளை ரொம்பவே காதலிக்கிறேன், எங்களுக்கு வந்து சீக்கிரமாக தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதை என்னமோ ஒத்துக்கிறேன், ஆனால் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு, நான் இவளை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல், சீக்கிரம் நீங்கள் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது நாங்கள் ஹனிமூனுக்கு வர போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி வா பேபி, அம்மா சாப்பாடை வந்து ரூமுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க, நானும் சனமும் ரூம்லேயே சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து பொண்டாட்டியை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். வக்கீலுக்கு ஒன்றும் புரியல, நம்ம பார்க்குறது தான் அப்போ சரியோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ரிஹானுக்கோ செம காண்டாகுது. ஒரே ரூமில் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறதே அவனால் ஏற்றுக்க முடியல.
அப்புறம் வக்கீல் சார், நீங்கள் நடந்ததெல்லாம் கண்ணால் பார்த்தீங்கல்ல, என் பையன்னா சும்மா ட்ராமாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணை, அவன் வந்து விரும்பி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீங்கள் ஏன் சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டேன் போல், சரி நான் பேப்பர்ஸ்லாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோவோ ஹீரோயினை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, ரூமுக்கு வந்த உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காதே நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு, இங்கே பாரு இதெல்லாம் சும்மா ட்ராமா தான், அதுக்காக நீ வந்து நான் உங்ககிட்ட வந்து கேரிங்காக இருக்கேன் லவபுளாக இருக்கேன்லாம் நினச்சிக்காத, இதெல்லாம் அந்த வக்கீலை நம்ப வைக்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்குமே தெரியுங்க நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, அப்புறம் எதுக்காக நீங்கள் விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ரூமை விட்டு வெளியே போனால், நான் உங்ககிட்ட சொன்னது புரியலையா, நீ மற்றவங்களுக்காகவாது நடிச்சு தான் ஆகணும், நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ரிஹானும் அம்மா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், அம்மா என்னம்மா நடக்குது, 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஏன்பா நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் ஒரு ட்ராமா தான் அப்படின்னு, அந்த வக்கீலுக்கும் மற்றவங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாகணும், அப்புறம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவங்க 2 பேருக்கும் 3 மாதம் கழிச்சு டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு, அதுக்கப்புறம் சனம் உனக்கு தான் சொந்தமாக போகிறா, அவனோட மருமகளாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மகனை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க இருந்து. ஆனால் இவனுக்கும் செம காண்டாகுது, அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அதுபடி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் 2 பேரும் ஒரே ரூமில் தங்குறதா முடிவாயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் ஹீரோவும் அவன் போயிட்டு பெட்டில் போய் படுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, நான் எங்கே படுக்கிறதுன்னு கேட்டால், இதோ பக்கத்தில் தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே பெட்டில் வந்து இப்போ படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கோ குளிருது, ஹீரோக்குமே குளிருது. சரி வந்து பிளாங்கெட் எடுத்து போத்திக்கலான்னு போனால் அவன் டக்குன்னு அந்த பிளாங்கெட்டை எடுத்துகிட்டு மொத்தமாக எடுத்து போத்திக்கிட்டு படுத்துடுறான். இவளுக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம, இவளுக்கும் ரொம்ப குளிருது போல், ஸோ அதனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்து படுத்துகிட்டே இருக்கா. இது வந்து அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது போல். அங்கேருந்து வந்து டக்குன்னு அவகிட்ட க்ளோஸாக போயிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஒழுங்காக தூங்க மாட்டியா, கண்ணை மூடி ஒழுங்காக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட பிளேஸ்க்கு போயிடுறான். அப்புறம் இவளும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. இப்போ வந்து சகர் டைம் ஆகிடுச்சு, இது வந்து ரமலான் மாதம் போல், ஸோ அதனால் அலாரம் அடிக்கவும் நம்ம ஹீரோ எழுந்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினி எழுந்திரிச்சிட்டு தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு இருக்கா. அதை இவனும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் தொழுதுட்டு அங்கேருந்து போக போனா இவன் திரும்பவும் படுத்து தூங்குறதுக்கு போறான். சகர் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுது. காலங்கத்திலே நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டே இருக்கான். ஃபோன் பேசிக்கிட்டே என்னோட வாட்ச் எங்கன்னு தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வாட்ச் எடுத்துட்டு போயிட்டு பெட்ல வச்சுட்டு இருக்கா. இப்போ தானே இங்கே பார்த்தேன், திடீர்னு வாட்ச் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னோட வாலெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கான். அதையுமே நம்ம ஹீரோயினி அந்த பெட்டில் வந்து வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னோட கூலிங் கிளாஸ் எங்கன்னு கேட்டால் அதையுமே பெட்டில் வந்து வச்சுட்டு இருக்கா. இந்த தடவை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை தான் முறைக்கிறான் நம்ம ஹீரோயினி. அந்த கூலிங் கிளாஸை எங்கே எடுத்தாலும் அங்கேயே தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இவன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா, எனக்குன்னு நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால அவளும் அங்கேருந்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் இவன் அந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தெல்லாம் வந்திருப்பாங்க போல். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, அகில் எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இங்கே இந்த லத்தீஃப் பொம்பளையோ நம்ம ஹீரோயினிக்கிட்ட நகையை கொடுத்து, இதை மாபேகம் போட்டுக்கிட்டு உன்னை வர சொன்னாங்க, சீக்கிரமாக போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. அதுக்குள்ளே இங்கே இவங்களோ எங்கே உன்னோட மருமகளை காணும், அவளை வர சொல்ல, அவளை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினியும் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மருமக எப்படி இருப்பாளோ அது மாதிரியே வந்து நின்றுட்டுருக்கா. இவ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலாம்பரி சொல்லிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொன்னா, பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன பேபி, நான் ஆஃபீஸ்க்கு அப்புறம் என்ன நீ வழி அனுப்பி வைக்க மாட்டியா, வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு நல்லா வலிக்குது. அதுக்கப்புறம் சரி போயிட்டு வரேன் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனா, இவ உடனே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், என்னங்க நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை இவ பிடிச்சி அமுக்கிக்கிட்டு அவன் வந்து பண்ணான் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இவ பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கா. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா செல்லோன்னு கையை உதறிட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராது இல்லையா, ஸோ அதனால் உண்மையிலே உன் பையன் வந்து உன் மருமகளை ரொம்ப தான் காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யார், உன்னோட பேக்ரவுண்ட் என்னம்மா, நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் சாதாரணமான பொண்ணெல்லாம் நீ வந்து உன்னோட மருமகளை ஏற்றுட்டு இருக்க மாட்டே, யாரும்மா உன்னோட அப்பா அம்மா, நீங்களும் பெரிய குடும்பத்து பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, அவள் உடனே ஆமாம் என்னோட அப்பா அம்மாவும் இங்கே தான் இருந்தாங்க போபாலில், என்னோட அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தன்னோட குடும்பத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்னோட அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, மற்றபடி அவங்களும் பெரிய ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் கேட்டுட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினியும் அப்பாவோட பேரை சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. பேரை மட்டும் சொன்னா அப்படின்னா இந்த நீலாம்பரிக்கு தெரிஞ்சு போயிடும் மொத்த விஷயமும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.